நிலைமையில் வந்திருக்கின்றே யாருக்குமே என்னை அடையாளம் தெரியவில்லையே. நான் இனிமேல் எப்படி உயிர் வாழப் போகின்றேன்? எனக்கு நேர்ந்த நிலைமை இந்த உலகத்தில் யாருக்குமே நேரக்கூடாது. இறைவா, ஆசையோடு காதலித்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று தான் இந்த நாதலோகம் சென்றேன். அந்த நாதலோகத்தில் எனக்கு இப்பேற்பட்ட நிலைமை நேர்ந்து விட்டது. தாயில்லா இந்த தருதலையை நாளொரு மேலையும் பொழுதொரு வண்ணமாக வளர்த்து ஆளாக்கினார் என்னுடைய தந்தை. அரும்பாடுபட்டு படிக்க வைத்தார், பட்டம் பெற செய்தார். வேலை இல்லாத காரணத்தால் விட்டு விட்டு வந்து விட்டேன். அப்பா, எனக்கு வேலை கிடைத்த உடனே உங்களை அழைத்து சென்று நான் பத்திரமாக பார்த்துக் கொள்கிறேன். அப்பா, அதுவரையில் வீட்டில் இருக்க வேண்டும் என்று விட்டு விட்டு வந்தேனே. வந்த பாவிக்கு நேர்ந்த கதியை பார்த்தீர்களா? அப்பா, நான் என்ன செய்வேன்? இந்த நிலைமையில் வந்தால் என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? எப்படி தெரியும்? ஐயோ, தன்னுடைய மகன் வருவான், நம்மை அழைத்து செல்வான், பத்திரமாக பார்த்துக் கொள்வான் என்று எப்படி எல்லாம் மனக்கொட்டை கட்டி வைத்திருப்பார். அத்தனையும் இடித்து மண்கொட்டை ஆக்கி விட்டேனே இந்த பாவி. தன்னுடைய மகன் எங்கே இருக்கிறாரோ, வேலை கிடைத்ததோ கிடைக்கவில்லையோ, ஒருவேளை சோத்துக்கு எங்கே பிச்சை எடுக்கின்றாரோ என்று நானும் என்னை நினைத்து எண்ணி எண்ணி எப்படி அழுது கொண்டிருக்கின்றாரோ தெரியவில்லையே. ஐயோ அப்பா, உன்னை இனிமேல் என்னால் பார்க்க முடியுமோ முடியாதோ? அப்பா அப்பா, இவ்வளவு தூரம் தேடி வந்து விட்டேன். என் மகன் விஜயனை என்னால் பார்க்கவே முடியவில்லை. இன்னும் சற்று தூரம் சென்று தேடி பார்க்கிறேன். எங்கிருந்தாலும் என் மகன் விஜயன் எனக்கு கிடைப்பான். எங்கிருந்தாலும் என் மகன். யாரப்பா நீ? யார் நீ? யார் என்றே தெரியவில்லையே. பாவம், என்ன பெற்றெடுத்த தெய்வத்துக்கு என்னை அடையாளம் தெரியலையே. நான் என்ன செய்வேன்? இந்த கொடுமை உலகத்தில் யாருக்காக நேருவா? இறைவா, நான் இனிமேல் உயிர் வாழ வேண்டுமா? நான் எப்படி உயிர் வாழ்வேன்? யாரப்பா நீ? யார் நீ? ஐயோ ஐயா, ஐயா, நான் ஒரு அனாதையா. அனாதை. அனாதையா? அப்படி சொல்லாதப்பா. அனாதை என்று சொல்லாதே. அனாதை என்று சொல்லாதே. இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் அத்தனை பேருமே அனாதைகள் தான். நாம் பிறக்கும் பொழுது என்ன கொண்டு வந்தோம்? ஏதுமில்லை. இறந்து போகும் பொழுது என்ன கொண்டு போக போகிறோம்? ஒன்றுமில்லை. இறைவனுடைய படைப்பிலே பிரம்மனுடைய எழுத்திலே அவரவர் தலைவிதிப்படி அனுபவித்து தான் ஆக வேண்டும். பாவம், இப்படிப்பட்ட ஒரு கொடிய நோய்க்கு ஆளாகி இருக்கிறாயே. உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் இந்த நிலைமையில் உன்னை பார்த்தால் அவருடைய மனம் என்ன பாடுபடுமோ, அவருடைய மனம் எப்படி குமுறுமோ.
நானும் என் மகன் விஜயனை பெற்றெடுத்தேன். கஷ்டப்பட்டு உழைத்து கூலி வேலை செய்து படிக்க வைத்தேன், பட்டம் பெற வைத்தேன். வேலை தேடி வெளியிலே சென்ற பிள்ளை வீடு திரும்பவில்லை அப்பா. மகனை பார்க்க வேண்டும் என்று ஓடி வந்தேன். வருகின்ற வழியிலே உன்னை பார்த்து விட்டேன். அது என்னவோ தெரியவில்லை. உன்னை பார்த்த உடனே ஏதோ ஒரு பாசம் என் ரத்த நாளம் துடிக்கிறது. உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று என் மனம் துடிக்கிறது. கையிலே பணம் இல்லை அப்பா. மனம் இருக்கின்ற இடத்திலே பணம் இல்லை. பணம் இருக்கின்ற இடத்திலே பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற மனம் இல்லை. இதுதான் அப்பா உலக வாழ்க்கை. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு தாய் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது தனக்கு ஆண் மகன் பிறப்பானா அல்லது பெண் மகள் பிறப்பாளா என்று மனக்கோட்டை கட்டி கொண்டிருப்பாள். அந்த பெண் பிரசவ வேதனையிலே துடிதுடித்து யமனோடு வாதாடி ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அந்த நேரத்திலே செவிலி தாய்மார்கள் ஓடி வந்து உரைப்பார்கள், உனக்கு ஒரு அழகான ஆண்மகன் பிறந்திருக்கிறான் என்று. அந்த செய்தியை கேட்டவுடனே அந்த தாய் அளவு கடந்த சந்தோஷப்படுவாளாம். அதே மகன் இந்த உலகத்திலே நல்லவனாக வல்லவனாக ஆன்றோனாக சான்றோனாக வாழ்கிறான் உன் மகன் என்று பிறர் சொல்ல தன் காதால் கேட்டால் அந்த தாய் மிக மிக அளவு கடந்த சந்தோஷப்படுவாளாம். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அடைவதற்கு என் மனைவி இல்லையே. என் மகனாவது என்னை காப்பாற்றுவன் என்று நினைத்தேனே, என் மகனும் சென்றவன் வீடு திரும்பவில்லையே. நீ என்ன பாழுகிறாய்? நீ ஏன் அழுகிறாய்? உன் தலை விதி அப்படி. நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நான் என் மகன் விஜயனை தேடி வந்தேன். என் மகன் விஜயனை பார்க்காமல் ஒரு நொடி பொழுது என்னால் இருக்க முடியாது. என் மகன் விஜயனை தேடி போகிறேன். மகனே விஜயா,